السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இல்முன்னூர் ஆன்லைன் அகாடமி சார்பாக இந்த தஃப்சீர் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தஃப்சீரு சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃபுடைய ஒரு விளக்க உரையை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக படிக்க இருக்கின்றோம். தஃப்சீர் என்றால் முழுமையாக அல்லாமல், அதாவது ஒரு வசனத்திற்கான தஃப்சீர் எனும்போது அது தொடர்பான அனைத்து செய்திகளையும் படிப்பது, தெரிந்து கொள்வது இங்கு நோக்கமல்ல. மாறாக ஒரு வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், ஒவ்வொரு வசனத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய அன்றாட வாழ்வில் அது எவ்வாறு நாம் அதில் உள்ள விஷயங்கள் நமக்கு பயன்படும் என்கின்ற நோக்கத்தில் இந்த வசனத்தினுடைய தஃப்சீர் விளக்கம் அமையும் இன்ஷா அல்லாஹ். அதல்லாத மற்ற விஷயங்கள் தவிர்க்கப்படும். என்றால் ஒரு வசனத்திற்கான ஒட்டுமொத்தமான தஃப்சீரும் நம்மால் இங்கு ஒட்டுமொத்தமாக படித்து முடிக்க முடியாது. அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களும் படிப்பினைகளும் நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கின்றோம். அதேபோல் ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் அந்த வசனத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகளுக்கான விளக்கங்கள், பொதுவாக அந்த வசனம், அதனுடைய அர்த்தம், அந்த வசனம் எதை சொல்கிறது அதுபோலும், அதேபோல் தேவையான இடங்களில் அந்த வசனத்தில் உள்ள அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்ன, இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன என்றும் ஒரு சில விஷயங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கின்றோம். இந்த வகுப்பு வாரத்திற்கு 2 நாட்கள், வெள்ளி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோ உங்களுக்கு அனுப்பித்தரப்படும். இன்ஷா அல்லாஹ் 2 நாட்களும் 20 நிமிடங்கள், ஒவ்வொரு வகுப்பும் 20 நிமிடங்கள் என்று நாம் தொடர்ச்சியாக இந்த வகுப்பை நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வசனங்கள், அதாவது ஒவ்வொரு வசனமும் ஒரே அளவுக்கான விளக்கத்தோடு அமையாது. ஒரு சில வசனங்கள் கொஞ்சம் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அதேபோல் ஒரு சில வசனங்களில் பெரிய அளவில் அதை உட்கார்ந்து விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. நம்ம அதை ஒரு முறை வாசித்து அதற்கான அர்த்தத்தை சொல்லும் போதே நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்வீர்கள். அதற்கு மேல் நம்ம அதை பெரிய அளவில் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. அது போன்ற வசனங்கள் கொஞ்சம் வேகமாக கடக்கப்படும். அதேபோல் கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டிய வசனங்களாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நாம் கொஞ்சம் டைம் எடுத்து அதை விளங்கப்படுத்துவோம். அந்த மாதிரி வசனங்களுக்கு கொஞ்சம் நேரம் போகும். அந்த காரணத்தால் எத்தனை வகுப்புகள் பிடிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை. மொத்தம் 110 வசனங்களை கொண்ட சூறாதான் இந்த சூரத்துல் கஹஃப். ஆக இது எத்தனை வகுப்புகள் ஆகலாம் என்று ஒரு 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 முடிவுக்கு வர முடியவில்லை. ஒரு மொத்தமாக ஒரு 40 வகுப்புகள் என்று, ஒரு அரவுண்டு 40 என்று வேணால் வைத்துக்கொள்ளலாம். ஒரு 40 வகுப்புகள் கிட்ட இன்ஷா அல்லாஹ் இது போகும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இந்த வகுப்பை முழுவதுமாக படித்து முடிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமானால் அல்லாஹுடைய அது மாபெரும் ஒரு அருளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதேபோல் இப்போ தஃப்சீர் எனும்போது நாம் ஒரு சில தஃப்சீர் புத்தகங்களிலிருந்து
தேவையான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஏதாவது ஒரு புக்கை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு தஃப்சீர் ஆசிரியருடைய விளக்கத்தில் இல்லாத வேறு சில விளக்கங்கள் வேறு ஆசிரியருடைய விளக்கங்களில் இருக்கும். சரிங்களா? அந்த அடிப்படையில் ஒரு சில தஃப்சீர் புத்தகங்கள், உதாரணமாக இப்னு கத்தீர், தஃப்சீர் தபரி, தஃப்சீர் தாரகுத்னி, அதேபோல் தஃப்சீர் சாதி, இது போன்ற ஒரு சில தஃப்சீர் புத்தகங்களிலிருந்து அதை அடிப்படையாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள், அதே நேரத்தில் எல்லா தஃப்சீர் கிதாபையும் படித்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூரத்துல் கஹ்ஃபுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் எல்லா தஃப்சீரிலும் உள்ள விளக்கங்களையும் படித்து சொல்வதற்கான நேரமும் கிடையாது, அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்காது. அதே நேரத்தில் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு தஃப்சீர்லையும் நாம் படிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறதும் எல்லா தஃப்சீரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் விளங்கப்படுத்தலை. ஸோ நமக்கு எந்த விஷயத்தை நாம் விளங்கப்படுத்த போகிறோமோ அது சம்பந்தமான ஒவ்வொரு தஃப்சீர்லையும் என்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை நம்ம வழங்குவோம். அந்த அடிப்படையில் இந்த வகுப்பு அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதேபோல் நாம் படிக்கவிருப்பது தஃப்சீரு சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃபுடைய விளக்கம், தஃப்சீரு சூரத்துல் கஹ்ஃப். அதே மாதிரி இது சூறாவுடைய பேர் சூரத்துல் கஹ்ஃப். ஏன்னா காஃப்னு ஒரு சூறா இருக்குது. ஏன்னா நம்ம சூறாவுடைய விளக்கம் படிக்க போகிறோம். விளக்கங்கள் எல்லாம் படித்ததுக்கப்புறம் சூறாவுடைய பெயர் குழப்படியாகிற மாதிரியான நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா காஃப்னு ஒரு சூறா இருக்குது, அது 50வது சூறா. சரிங்களா? இது கஹஃப், ரெண்டும் கொஞ்சம் கிளாஸ் ஆகும். ஸோ அதை சரியாக விளங்கிக்கணும். இது 18வது சூறா சூரத்துல் கஹஃப், அது 50வது சூறா சூரத்துல் காஃப். சூரா காஃப், சூரத்துல் காஃப் இல்லை, சூரா காஃப். அப்போ இது சூரத்துல் கஹஃப், கேஃப் ஹ ஃப, சூரத்துல் கஹஃப். சரிங்களா? சரி, ஹைர். அதே மாதிரி நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூரா மக்கியா அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா மக்காவை சார்ந்த சூரா அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு வசனத்திற்குமே அது சூரத்துல் மக்கியா, சூரத்துல் அதாவது ஆயத்துல் மக்கியா, ஆயத்துல் மதனியா என்று சொல்லப்படும். ஒவ்வொரு வசனமும் இது மக்காவை சார்ந்ததா மதினாவை சார்ந்ததா என்று சொல்லப்படும். இப்போ இதில் 110 வசனங்கள் இருக்குது அப்படின்னா இது சூரத்துல் மக்கி என்றாலும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் 110 வசனமுமே மக்காவை சார்ந்தது தானா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சூறாவுக்கு சூரா மக்காவை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு எல்லா வசனங்களும் மக்காவை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வசனங்கள் மக்காவை சார்ந்ததாக இருந்து ஒரு சில வசனங்கள் மதினாவை சார்ந்ததாக இருந்தாலும் அந்த சூறாவை மக்கான் தான் சொல்லணும். இப்படி தானே? மக்கான் தான் சொல்லியாக முடியும். மக்கா மதினான்னு சொல்ல முடியாது. சூரா மக்கா, சூரா மதனின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம பெரும்பான்மையை வச்சு தான் நம்ம பேர் கொடுப்போம். அந்த அடிப்படையில் ஒரு சில வசனங்கள் மதனியாக இருந்தாலும் பெரும்பாலான வசனங்கள் மக்காவில் இறக்கப்பட்டதாக மக்கியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூறாவிற்கு சூரா மக்கியா என்று சொல்லப்படும். அதேபோல் இப்போ மக்கி என்றால் என்ன, மதனி என்றால் என்ன அப்படின்னா, அறிஞர்களுடைய பெரும்பாலான கருத்து மக்கி என்றால் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னர் இறக்கப்பட்ட வசனங்களுக்கு மக்கி என்று சொல்லப்படும். அதேபோல் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு இறக்கப்படக்கூடிய வசனங்கள் மதனி என்பதை குறிக்கும். இந்த பெயர் இடத்தை குறிப்பதாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் காலத்தை குறிக்கும். ஆக்சுவலி இந்த பெயர் எதை குறிக்குது அப்படின்னா இடத்தை குறிக்குது. மக்கா என்ற இடத்தையும் மதினா என்ற இடத்தையும் குறித்தாலும் அதனுடைய அர்த்தம் காலத்தை குறிக்கும், இடத்தை குறிக்காது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மக்கி வசனம்னா மக்காவில் இறங்கக்கூடிய வசனங்கள் அனைத்தும் மக்கி வசனங்கள் அல்ல, மதினாவில் இறங்கக்கூடிய அனைத்து வசனங்களும் மதினா வசனங்கள் அல்ல. அதனால தான் நான் இடத்தை இதனுடைய அர்த்தம் குறிக்காது அப்படின்னு சொன்னேன். அர்த்தம் எதை குறிக்கும்னா காலத்தை குறிக்கும். காலத்தைனா ஹிஜ்ரத்துக்கு முன்னால், ஹிஜ்ரத்திற்கு பின்னால் என்ற காலத்தை தான் இந்த மக்கி மதனி என்கின்ற வார்த்தை குறிக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹுடைய தூதருக்கு ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட வசனம்.
அப்போ இது எங்கே இறக்கப்படுது? மக்காவில் இறக்கப்படுது. ஆனால் எப்போ இறக்கப்படுது? ஹிஜ்ரத்துக்கு பின்னால். அப்போ இந்த வசனம் மக்கியா மதனியா அப்படின்னு கேட்டால் இந்த வசனம் மதனியை சார்ந்தது. ஏன்? ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்டது. இடத்தை சார்ந்ததாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்? இதை மக்கின்னு சொல்லணும். ஆனால் ஒரு வசனம் அது காலத்தை பொறுத்துத்தான் அது மக்கியா மதனியா என்று சொல்லப்படும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. இப்போ இந்த வசனம் மதனி, இது மக்கால் இறக்கப்பட்டிருந்தாலும் காலத்தின் அடிப்படையில் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட காரணத்தால் இந்த வசனம் மதனி என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சூரா மக்கியா, மக்காவை சார்ந்த சூரா அப்படின்னா பெரும்பாலான வசனங்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னர் இறக்கப்பட்ட வசனங்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஹைர். இப்போ அடுத்ததாக இந்த சூரா சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஆதாரபூர்வமான சிறப்புகள், இந்த வசனங்களுக்கு நான் போவதுக்கு முன்னாடி இந்த சூரா சம்பந்தமாக ஒரு சில சிறப்புகள் உண்டு. ஒரு சில சூறாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அந்த சூறாக்களுக்கென சிறப்புகளை சொல்லியிருப்பார்கள். இந்த சூறாக்களுக்கு இந்த சிறப்பு, இந்த சூறாவுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. சூரத்துல் முல்க் 30 வசனங்கள் உள்ள சூறாவை யார் ஓதுவாரோ அவருக்கு கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் ஓடுகிறான். இப்படின்னு ஒரு சில சூறாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சிறப்புகளை சொல்லியிருப்பார்கள். அந்த அடிப்படையில் சூரத்துல் கஹஃப் இந்த சூறாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில சிறப்புகளை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் முதலாவது செய்தி என்னவென்றால் புகாரியில் வரக்கூடிய 3614வது செய்தி. இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய தேவையான விஷயங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஆடியோ தந்துடுவாங்க. நீங்கள் ஒரு முறை முழுமையாக கேட்டுட்டு கூட அதுக்கு பிறகு மீண்டும் கேட்டு ஒரு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டைம் இருக்குது. ஆடியோவும் 20 நிமிஷம் தான் என்கிற அடிப்படையில். ஏன்னா பேசும்போதே ஒரு பக்கம் கேட்டுட்டு ஒரு பக்கம் நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் முழுமையாக அமையாது. ஸோ எந்த விஷயத்தை கேட்டாலும் அதை முதல்ல சிந்தனையில் உள்வாங்கணும், மைண்டில் ஏற்றுறது தான் நம்மளுடைய முழுமையான நோக்கம். நோட்ஸுங்கிறது ஒரு கால் மறந்தால் அதை பார்த்து கொள்வதற்கு தானே தவிர மொத்தத்தையும் நோட்ஸில் வச்சுட்டு சிந்தனைக்கு மைண்டுக்கு எதையும் ஏற்றாமல் விட்டுறக்கூடாது. ஸோ கேட்கும்போது முதலாவதாக முழுமையாக இந்த வகுப்பை கேட்டுட்டு ஒரு முறை, அடுத்தது அதில் முக்கியமாக எனக்கு இந்த விஷயங்கள் மறக்கதற்கு வாய்ப்புண்டு, இந்த பெயர், இந்த வசனம், அதை குறிப்பெடுக்கணும், இந்த ஹதீஸ் இதெல்லாம் மறப்பதற்கு வாய்ப்புண்டு என்று இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இரண்டாவது முறை அதை கேட்டு அதை பதிவு செய்து கொள்வது நமக்கு உகந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதல் செய்தி என்னென்னா சிறப்புகள் சம்பந்தமாக புகாரியில் வரக்கூடிய 3614வது செய்தி. அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரா ரஜுலுல் அல் கஹஃப், சூரத்துல் கஹஃபை ஒரு மனிதர் ஓதினார். வஃபி தாரி தாப்பா, அவருடைய வீட்டில் ஒரு கால்நடை இருந்தது. அவர் வீட்டில் ஒரு கால்நடை இருந்தது. ஃபஜஅலத் தன்ஃபிரு ஃபசல்லம, அது மிரள ஆரம்பிக்குது. அதாவது சூரத்துல் கஹஃபை ஒரு ஓத ஆரம்பித்த உடனே அது அது குதிரையாக இருந்தால் அந்த குதிரை ஒரு மாதிரி மிரளுமே, ஒரு சில பயங்கரமான விஷயங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி அது மிரள ஆரம்பிக்கிறது. ஃபஇதா தபாபத்துன் அவு சஹாபத்துன், அதாவது ஒரு மேகம். அது மிரள ஆரம்பித்ததற்கான காரணம் என்னென்னா ஒரு மேகம் அப்படியே வந்தது. கஷியத்துஹு, அந்த அவருடைய வீடு, அவர் ஓதிக்கிட்டு இருந்தார்ல சூரா, அந்த வீட்டுக்கு மேலே அப்படியே அந்த மேகம் வந்து அப்படியே மூடிடுச்சு அந்த இடத்த. இதை ஃபதகரஹு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த சஹாபி போய் விஷயத்தை சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி சூறாவை ஓதிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னுடைய கால்நடை ஒன்று மிரண்டுது, நான் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு மேக கூட்டம் என் வீட்டுக்கு மேலே அப்படியே வந்து நின்னது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லும்போது ஃபகால இக்ரா ஃபுலான், நீங்கள் அப்படியே கொஞ்சம் தொடர்ச்சியாக ஓதி இருக்கக்கூடாதா? ஃபஇன்னஹா அஸ்ஸகீனத்து நஸலத் லில் குர்ஆன், அது குர்ஆனுக்காக இறக்கப்பட்ட சகீனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்போ இந்த சூறா ஓதப்படும் போது இந்த மாதிரி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த சூறா ஓதப்பட்டதற்காக ஒரு சக்கீனத்து, ஒரு அமைதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. சரிங்களா? அதே போல் அடுத்தது என்னென்னா முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஹஃபித அஷ்ர ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹஃப், சூரத்துல் கஹஃபுடைய ஆரம்ப 10 வசனங்களை யார் மனனம் செய்வாரோ, வேறு வேறு அறிவிப்புகளில் மின் ஆஹிரில் கஹஃப்,
கஹஃபுடைய இறுதி 10 வசனங்கள் என்றும் வருகிறது. ஸோ ரெண்டையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஆரம்ப 10 வசனம், இறுதி 10 வசனம், இந்த இரண்டையுமே நம்ம எடுத்துக்கணும். யார் அதை மனனம் செய்வார்களோ உஸிம மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலிடத்திலிருந்து அவர்களுக்கு, தஜ்ஜாலுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். தஜ்ஜாலுடைய காலகட்டம் வருமானால் அந்த நேரத்தில் அவனுடைய சூழ்ச்சி என்பது ரொம்ப பெருசு. சரிங்களா? ஈமான் கொண்ட மக்களில் ஒரு சிலர் கூட அவனுக்கு பின்னால் அவனை இறைவன் என்று நினைத்து அவன் பின்னால் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னத்து. தஜ்ஜால்னா அதுதான் மிக பெருசு. அதனால தான் அல்லாஹ் தஆலா அதை மறுமையினுடைய அடையாளமாக வச்சுருக்கான். அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இறைவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்வானோ அதில் ஒரு சில காரியங்களை செய்வதற்கான ஆற்றல் அவனுக்கு வழங்கப்படும். அதனால தான் அவன் மழை பெய்ய வைப்பான், இறந்த நபரை அவரை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஸோ அந்த அளவிற்கு அவனுடைய ஃபித்னா இருக்கும். அந்த நேரத்தில் மார்க்க விளக்கம் முழுமையாக இல்லாத மனிதர்களில் சிலர் அவன் பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால தான் அவனை மிக கடுமையாக ஒவ்வொரு நபிமார்களும் தஜ்ஜால் குறித்து எச்சரித்து பயந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அந்த அளவிற்கு அவனுடைய ஃபித்னா மிக பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய ஃபித்னாவிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த சூறாவினுடைய முதல் மற்றும் இறுதி அந்த 10 வசனங்களை மனனம் செய்பவர்களுக்கு இந்த தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஹைர். அதே போல் சஹீஹ் ஜாமியா என்கின்ற புத்தகத்தில் வருகிறது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி ஃபி யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவாரோ, அதாஅ லஹு மினன் நூரி மா பைனல் ஜும்ஆத்தைன், ஒரு ஒளியால் அவர் பிரகாசிக்கப்படுவார். அந்த ஜும்ஆவிற்கும் அதற்கு முந்தைய ஜும்ஆவிற்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில், அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்ஆவுடைய நாளில் ஒருவர் சூரத்துல் கஹஃபை ஓதுகிறார், அடுத்த ஜும்ஆவிலும் அவர் சூரத்துல் கஹஃபை ஓதுகிறார் என்றால் இந்த 2 ஜும்ஆவுகளுக்கும் மத்தியில் அவருக்கு ஒரு அந்நூர், ஒரு ஒளியின் மூலமாக, இறைவன் புறத்திலிருந்து ஒரு ஒளியின் மூலமாக அவருக்கு ஒரு பிரகாசம், அதாஅ லஹு, அவருக்கு பிரகாசம் வழங்கப்படும் என்றும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இது சூரத்துல் கஹஃபை ஓதக்கூடிய, மனனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து கிடைத்த ஒரு நற்செய்திகள். சரிங்களா? இது சூரத்துல் கஹஃப் சம்பந்தமான ஒரு சில சிறப்பு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகள். இப்போ அடுத்ததான் நம்ம அடுத்த வகுப்பிலிருந்து நம்ம வசனங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூரத்துல் கஹஃபுடைய வசனங்களில் நிறைய செய்திகள் உண்டு, நிறைய படிப்பினைகள் உண்டு. குறிப்பாக அல்லாஹு தஆலா ஒரு சில வரலாறுகளை அல்லாஹு தஆலா இங்கு பேசியிருப்பான். மிக முக்கியமான வரலாறுகள், ஈமானை தூண்டக்கூடிய, ஈமானில் ஒரு வலுவை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் பதிவு செய்திருப்பான். அதில் மிக முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த செய்திகள், அதெல்லாம் நிறைய படிப்பினைகள் நிறைந்த, நாம் விளங்கி கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னும் நிறைய செய்திகள் இந்த சூறாவில் விளங்கப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சொர்க்கம் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய இறுதியில் சொர்க்கம் சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா பேசியிருப்பான். அதே போல் இந்த உலகம் என்றால் என்ன, இந்த உலக வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்வது என்பது சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹு தஆலா பேசியிருப்பதை நாம் பார்க்கலாம். அதேபோல் நரகம் சம்பந்தமான, நரகத்தினுடைய செயல்பாடுகள், நரகத்தினுடைய வேதனைகள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் இந்த சூறாவில் பார்க்க முடியும். ஆக இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்பதற்கான ஒரு முயற்சி இல்முன் நூர் ஆன்லைன் அகாடமி அவர்களின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை சரியான முறையில் ஆரம்பத்தில் கலந்து கொண்டவர்கள்
இறுதி வரை இதில் பயணித்து முழுமையான பயனை அடைவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இது வகுப்பு என்கின்ற அடிப்படையில் இது வகுப்பாக இருந்தாலும் பிற வகுப்பு மாதிரி இன்ஷா அல்லாஹ் அமையாது. கொஞ்சம் ஒரு ஆர்வமாக போகக்கூடிய வடிவத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை முழுமையாக படித்து முடிப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.